பள்ளத்தில் இருக்கிறாங்க பிதாவே உணவு மாசுதாவே பிதாவே நாளை குற்றம் நன்றி பிதாவே ஒடுப்போன குற்றம் நன்றி பிதாவே சோதனை ரட்சம் பிதாவே பிதாவே ஆகுகிற வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே சிவபண்ணன் பிதாவே பிதாவே இயேசு கேட்குறாங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதை பார்த்துருக்கோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளான நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களானால் நாம் அவர் கற்பனையை கை கொள்ளணும் சொல்கிறாரு. அவர் கற்பனை என்றது என்ன? சரி, ஒரு கற்பனையை எடுத்துக்கொண்டு நம்ம கை கொண்டுட்டோன்னா நம் தேவனுடைய பிள்ளைகளா? கேள்விதான் கேட்குறேன். இத்தனைக்கும் என்னை குறித்து தான் நான் சொல்கிறேன். கொரிய சகோதரர்கள் என்ன வகையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க? அவங்க தேவனுடைய பிரியமான பிள்ளைகளா? தேவன் அவர்களிடத்துல எப்படி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்? அவங்க அநேக மாம்சத்துக்குரிய வகையான அசுத்தமான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவன் புதிய மனம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அந்த புதிய மனதை கூட இழந்து போக கூடுமா? கூடும். எப்போ? வஞ்சகத்தினாலே கடினப்பட்டு போகும். இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:14 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். யாரு ஆலயத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கா? யாரு ஜீவனுள்ள கற்களா இருக்கா? யாரு யாருக்கு யார் தேவனா இருப்பார்? இப்போ தேவன் உங்களுக்கு தேவனா இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு நீங்கள் குமாரனும் குமார்த்தியா இருக்கணும் அப்படின்னா அசுத்தமானதை தொடக்கூடாது. உலகத்திலிருந்து பிரிந்து வரணும்னு தெரியும் உங்களுக்கு. அதே போல அசுத்தமானதை தொடக்கூடாது. தேவனுடைய பார்வையில எது அசுத்தம்? தேவனுடைய பார்வையில எது அசுத்தம்? அசுத்தமானது என்றால், அசுத்தம் என்றால் அவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தை மீறி செய்கிறது யாவும் அசுத்தமாக இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை குறித்து நம்ம காண்றோம். எது அசுத்தம் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு பிரமாணமா இருக்கா? அதை நம்ம கை கொள்ளணுமா? அது நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கு, அது நமக்கு மாதிரியா இருக்கு. எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி எப்படி செய்து அவர்கள் தேவனிடத்தில் சிச்சையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அது ஒரு மாதிரிகளாக இருக்கிறது. லேவியராகம் 27:11 அது கர்த்தருக்கு பலியிடப்பட்டத்தக்க சுத்தம் இல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவான். ஆசாரியன் அது நல்லதானாலும் இளம் மானதையானாலும் அதை மதிப்பானாக. உன் மதிப்பின்படியே இருக்க கடவது. அதை மீட்டு கொள்ள மனதாயிருந்தானாகில் உன் மதிப்போடே 1/5 கூட்டி கொடுக்க கடவான். ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றே நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதிலே நலதுக்கும் இளம் 10க்கும் தக்கதாக அதை மதிக்க கடவான். ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவுது. இப்போ ஒரு மிருகமானாலும் ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கணும். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அந்த ஆசாரியனுடைய வாயில கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் இருக்கு.
அந்த பிரமாணத்தின்படி அந்த மதிப்பு இடுறாரு. இது இப்போ இவ்விதமான மதிப்புள்ளதாக மிருகங்கள் இருக்கு, இது கர்த்தர் சொல்றாரு இது அசுத்தமானது, இது கர்த்தருக்கு பலியிடக்கூடாது, இது பழுதற்றது, இது பழுதுள்ளது. எது தீர்மானிக்கிறது? பிரமாணம். எது? பிரமாணம் தீர்மானிக்கிறது. இப்போ ஒரு வீடை நேர்த்தி கொண்டாலும் சரி, அதையும் ஆசாரியனுக்கு முன்பாக வைக்கணும், அவர் மதிப்பிடுறார். நம்ம எது பார்க்குறோம்? பிரமாணம் தான் சொல்லுது எது அசுத்தமானது, எது அசுத்தம் இல்லாதது. லேவியர் 27:27 சுத்தம் அல்லாத மிருகத்தினுடைய தலையீற்று ஆனால் அதை அவன் உன் மதிப்பின்படியே மீட்டு கொண்டு அதனுடனே 1/5 கூட்டி கொடு கடவான். மீட்கப்படாமல் இருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவுது. சார் நிறைய பார்க்குறோம். அவருடைய பிரமாணத்தை எப்படியாக கை கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையை கொடுத்துருக்காரு. அசுத்தம் இல்லாத காரியங்கள் தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக காணாது. ஏனெனில் தேவனுடைய பார்வைக்கு எது சுத்தமுள்ளதாக இருக்கு? நாம் பார்க்கிறோம், அவருக்கு முன்பாக நீதியாக நடப்பதை குறித்து என்ன சுத்தமாக இருக்கு. அவருடைய பிரமாணத்தின்படி செய்து அதை செய்கிறது என்னவா இருக்கு? உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்தில் உள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்திலே அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையமும் சுத்தமாயிருக்க கடவுது. இங்கே மலஜலாய்க்கு போனாங்க அப்படின்னா, மலஜலாயினா பாத்ரூம் போகிறாங்களே கூட்டாளி, அப்போ அவங்க போகும்போது ஸ்பூட்டம், அவங்க போகும்போது எங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூல், நாட் ஸ்பூட்டம், ஸ்டூல். இந்த ஸ்டூல் அப்படின்னா பூ, அது என்னன்னா அது வனாந்திரத்தில் இருக்கக்கூடாது. அவங்க போனாங்கன்னா பள்ள நோண்டி அதில் போயிட்டு மண்ணை மூடிடுவாங்க. ஏன்னா சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் என்ன செய்கிறாரா? உன்னை ரட்சிக்கவும், ஒன்றிலிருந்து மீட்டு கொள்கிறேன். அவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களை ஏக்கி கொண்டு இருக்கிறவர் தேவன். அப்போது ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற ஆகையால் அவர் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு. 2 விஷயம். பூமிக்குரிய அவங்களுக்கு மேலே, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அசுத்தமாகவும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய இருதயமும் அசுஸ்தியானதாக இருக்கக்கூடாது. தேவனை இஸ்ரவேலர்கள் பரிசோதித்து பார்த்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தேவனானவர் கானான் தேசத்துக்கு போக முடியல, வாக்குத்தத்தம் பண்ண போக முடியல. யோசுவா அவரும் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த அக்கிரமம் உள்ள அந்த சந்ததியினுடைய அவங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம், அதாவது அவங்க கூட உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்னா செத்துட்ருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் வாலிபர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க? அநேகர் ஃபுல்லாக வியாதி உள்ளவர்களாக, அக்கிரமம் உள்ளவர்களாக, நீதி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு பிடிக்கும்? அவங்கள தேவனுக்கு பிடிக்குமா? சொல்கிறார், ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற ஆகையால் அவர் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு. என்ன காரியமா அசுசி? ஒன்று இருதயம், ஒன்று புறம்பான மனுஷன். அவங்க காணக்கூடாது. சரி, நிறைய கட்டளையை காண்பிக்கிறாரு, பார்ப்போம். தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்திலே வந்த வேலைக்காரனே, அவனுடைய எஜமான் கையிலே கொடாயாக. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியானால் இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பாயானாக அவனை ஒடுக்க வேண்டும். இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலரின் குமாரத்திகள் ஒருவனும்
அன்பு அன்புண்ண ஆண் புணர்ச்சிக்காரராக இருக்கக்கூடாது. வேசி வேசி பயணத்தையும் நானின் கிரியத்தையும் எந்த பொருத்தனையினாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராவாயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நிறைய கட்டளை தராரு. இஸ்ரவேலின் குமாரத்திகளிலே ஒருவனும் வேசி மார்க்கத்தாராக இருக்கக்கூடாதுன்றார். ஆண் பிள்ளையும் சுய புணர்ச்சிக்காரராக இருக்கக்கூடாது, ஆண் புணர்ச்சிக்காரராக இருக்கக்கூடாது. அப்போ நீதியின்படி அவங்களுக்கு அங்கீகரிக்க ஏதுவாக இருக்கக்கூடியதை தான் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். பிறனுக்கு இருக்கக்கூடியதை அவங்க ஆசைப்படக்கூடாது, பிறனுடைய மனைவி ஆசைப்படக்கூடாது. அவங்களுக்கு எல்லா பிரமாணமும் கொடுத்துருக்காரு. ஸோ அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்களிலே ஒன்றிலே தனக்கு சம்மதியானால் இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக. யாரே? பிறனுடைய எஜமான். அடிமையா இருந்த ஒரு மகன் என்ன செஞ்சிடான்? ஓடி வந்துட்டான், அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னா நீ திருப்பி எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்டே கொடுத்துடக்கூடாது. விசாரிச்சு எடுத்துன்னு போய் கொடுத்துருவாங்க. அது தவறுன்ற, அந்த கற்பனையை செய்யாதன்ற. எது நாம் பார்க்குறோம்? எது கற்பனையின்படி தான் தேவனுக்கு நான் அசுத்தமானவனாக இருக்கிறேன்னா, நீதி உள்ளவனாக நான் இருக்கிறேன்னு தெரியுது. தேவனுக்கு நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதினாலே தேவன் சொல்றாரு, நான் அவருடைய பிரமாணத்தை, எவ்வளவு பிரமாணத்தை நான் காண்கிறேன். புரியுதுங்களா? தேவனுடைய எவ்வளவு பிரமாணத்தை நான் அறிந்து கொள்கிறேன். தாவீது எவ்வளவு பிரமாணத்தை அறிந்தார், இயேசு எவ்வளவு பிரமாணத்தை செய்து கொண்டிருந்தார். பிதாவானவர் எனக்கு கொடுத்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன்றார். ஒன்னையும் செய்து முடியாம இல்லைன்ற, எல்லாத்தையும் செய்து முடித்துட்டேன்ற. தேவனானவர் அவர் செய்ய கொடுத்த எல்லா பிரமாணத்தையும் என்ன செஞ்சார்? செய்து முடித்தேன். நீங்கள் ஒண்ணு கூட செய்யாம நான் தேவன் மேல் அன்பா இருக்கிறேன், ஆனால் கற்பனையை மட்டும் நான் கை கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? சரி, நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அசுத்தமான உதடுகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? சரி, நம்ம ஒவ்வொரு வேத வாக்கியங்களை குறித்து, சிறப்பான வேத வாக்கியங்களை குறித்து தான் நம்ம காட்டுறோம். கவருங்க, யோபு 14:4 அசுத்தமானதில் இருந்து சுத்தமானதை பிரிக்கத்தக்கவன் உன்னுடனே ஒருவனும் இல்லை. யாரு? எது நீதி, எது அநீதி, எது அசுத்தம் என்று பிரித்து பார்க்கறதுக்கான இருதயம் உங்களிடத்தில் ஒருவருக்கும் இல்லைன்ற. தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்கிற ஒருவரும் இல்லைன்ற. அப்போ லேவி எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? லேவி எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? அவருடைய தேவனுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்? தேவனுடைய பிரமாணம் அவரிடத்தில் காணப்படணுமே தவிர அவர் ஜனங்களை எப்படியாக திருப்பிட்டார்? அசுத்தமானதற்காக நிறைய விஷயத்துல ஜனங்களுக்கு பயந்து சொல்லுகிறதே இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்திலே இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனை போல தன் நாளின் வேலையன்றி என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்து இருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். சரி, எவ்வளோ மனுஷன் எவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நீதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாங்க பாருங்க. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில், கொஞ்ச காலம்தான், இம்மாத்திரம்தான் அவன். அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையாய் அவனுக்கு ஏற்படுத்துகிறீர்.
அவனை எங்கேயும் கடந்து போக முடியாது. தேவனை தவிர ஒரு எங்கேயும் இல்லை, அவனால எங்கேயுமே ஓட முடியாது. நீதியை செய்யாமல் எங்க போய் ஒழிய முடியும்? தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவன் என்னை மலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா என்னை கண்டுபிடிப்பாரா? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில என்ன செய்வாங்க? பால் கொடுக்கிற தாய்க்கு ஐயோன்ற அவங்க எங்க ஓட முடியும்? எல்லார் முழங்காலும் முழங்கப்படும் என்றாரு. அப்ப முழங்கிட்டா அவருக்கு மேலானவர்களாக இருப்பாங்களா? அவருக்கு சிறப்பானவர்களாக இருப்பாங்களா? அவன் ஒரு கூலிக்காரனை போல தன் நானின் வேலையன்றி என்று ரம்மியப்பட்டும் அவன் ஓய்ந்திருப்பபடி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். யோபு நீதி உள்ளவர் என்பதை சொல்றாங்க. அதை யார் ஒத்துக்கொள்ளணும்? தேவன். இதுவரையும் அவர் சொல்லல. தேவன், மனுஷன் சொல்லக்கூடாது, தேவன் சொல்லணும். தேவன் நீதி உள்ள வேத வாக்கியங்களை அவருக்கு கொடுத்திருக்காரு. அவர் வாயில அநியாயம் காணப்படல, அவர் வாயில நீதி காணப்படுது. அவர் பரிசுத்தமுள்ள கூட்டத்தை நடத்த முடியும். உலகத்திலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்வதற்கான அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லணும். தேவன் சொல்லணும். 14 அதிகாரம் வரையும் தேவன் சொல்லல. தேவனுடைய கற்பனைகளை கண்டு இவர் தேவனுடைய கற்பனையை கை கொள்றாங்க பார்த்தீங்களா? அதுல இருந்து தான் பேசிட்டு இருக்கார் சகோதரர்கிட்ட. யாரு? தேவன் இல்ல, யோபு பேசிட்டு இருக்காரு அவங்க சகோதரன் கிட்ட. 10 பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க? நீ தவறு பண்ணிட்ட, உனக்கு வந்த சிக்ஷைகள் எல்லாம் நீ பண்ணது, பரியாசம் செய்யறாங்க. சரி, நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பாருங்க, பூமிக்கு அடுத்தவைகளை நாம் சிந்திப்போமானால் பூமிக்குரியவைகளே நாம் யோசிக்கக்கூடியவர்களா இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யறது இல்லை. இப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையே. உலகத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக சம்மதிக்குது, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக தான் சம்மதிக்குதுன்ற. பிரசங்கி 9:2 எல்லோருக்கும் எல்லா ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் நற்குணமும் சுத்தமுள்ளவனும் சுத்தம் இல்லாதவனும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவருக்கும் எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிடப்படாதுகிறவனுக்கும் சம்பவிக்கும். சமயம் சம்பவிக்கும். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றையும் விசேஷித்த தீங்கும். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினாலே நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவைகள் இருதயம் பைத்தியங்களை கொண்டிருக்கிறது. பின்பும் அவர்கள் செத்தவைகளிடத்திற்கும் போகிறார்கள். யாரு இவங்க? யாருன்னா பூமிக்குரியவர்களை யோசிக்கிறாங்க, முற்றிலுமா பூமிக்குரியவர்களே இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை பின்பற்றுறவர்களுக்கும் உலகத்தாருக்கு வித்தியாசமே தெரியல. அவங்களுடைய கிரியை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிரியை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அவன் பரியாசக்காரனா இருப்பான், இவனும் பரியாசக்காரனா இருப்பான். அவனை நிந்திப்பா, இவனும் அதே மாதிரி நிந்திப்பான். அவனை விட அவன் டாப்பரா நிந்திப்பாங்க. அவன் தூசிப்பான், இதை விட 2 மடங்கு கிறிஸ்தவங்க தூசிப்பாங்க. இவன் பரியாசம் செய்வான், அவனும் அதை விட அதிகமாக பரியாசம் செய்வான். யாரு? இவனா 1 மடங்கு தான் பரியாசம் பண்றான், ஆனா என்ன செய்யறாங்க? இவன் 2 மடங்கு பரியாசம் செய்வான். இவன் அதிகமான, அவர்களை விட துன்மார்க்கம் அதிகமாக இருக்க, மிஞ்சின துஷ்டனாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எது நிமித்தமாக நீதியானவர்களாக இருக்கணும்னு இயேசு சொன்னாரு. என் சீஷர்கள் என்பது எதனால அறிவார்கள் என்று சொன்னார்.
உன் கனியினாலே என்னுடைய சீஷன் என்று அறிந்து கொள்வார்கள். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம எதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சரி, அவர்கள் நடுவிலிருந்து நாம் புறப்பட்டு பிரிந்து வர வேண்டியது இருக்கிறது. எப்படி வர வேண்டியது இருக்கு? எது அசுத்தமானது? நாம் பரிசேயர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை குறித்து சிறப்பாக சொல்லலை. சொல்றாரு மத்தேயு 23:13 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதிலே பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்கப்படுகிறதும் இல்லை. மாயக்காரரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தமும் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். யார் அவங்க? எவ்வளோ பெரிய துன்மார்க்க தெரியுமா? அவங்க ரொம்ப பெரிய துன்மார்க்கர்கள். அவங்களும் போக விட மாட்டாங்க. அவங்களும் போக மாட்டாங்க. போகிறவங்களையும் பரலோகத்துக்கு வழியே விட மாட்டாங்க. ஏன்னா என்ன செய்வாங்க? தடை செய்வாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு வழி சிறப்பாக தெரியுதுன்னா அதில் கண்டிப்பாக அவங்க போகலாம் தான். ஆனால் அவங்க என்ன செய்கிறது இல்லை. அவங்களுடைய வழிகள் எல்லாம் அவங்களுடைய பார்வைக்கு செம்மையானதா தோன்றுது. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய வழியை குறித்து சொல்றாரு, மாயக்காரராக வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்ற. பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக இயேசு பிரயாசப்படுறாரு. அவரே பரலோக ராஜ்யத்திற்கு இழுத்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த யாவையும் எனக்குடையதுன்றாரு. தேவன் கொடுத்தவைகளுக்காக அவர் என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்யறாரு இல்லையா? அவர் தொடர்ந்து அவர்களுக்காக பிரயாசப்படுறாரு. நிறைய வேத வாக்கியங்களை அவர்களுக்காக கொடுக்குறாரு. அது எல்லாம் என்ன சொல்றாங்க? நீ தவறான உபதேசம், எப்படி நீ உன்னால ரட்சிக்க கூடும்? மனுஷகுமாரா இருந்து பாவங்களை எப்படி அதிகாரம் உங்களுக்கு கொடுத்ததுன்னு கேட்கிறாங்க. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறாரு. நீதான் அந்த மனுஷகுமாரன் யார் சொல்றான்னு கேட்கிற. நம்ம பார்த்தோம் வேத புஸ்தகத்திலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீத புஸ்தகத்தில். சரி, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மாயக்காரராக வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. பரிசேயர்களுக்கும் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் சொல்ற. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, விதவைக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு விதவைகளின் வீடை பட்சிக்கிறாங்கன்ற. மாயக்காரராக வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஏன்? ஒருவனை உங்களுக்கு மார்க்கத்தை ஆணும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தை ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். அசுத்தமான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இயேசுவே சொல்றாரு அவங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் என்று. அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன செய்றாங்க? மற்றவர்களை குற்றப்படுத்துறாங்க. இயேசு இருக்கார், இயேசுவே குற்றப்படுத்துறாங்க. அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்களாக என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். இப்போ ஒரு இருதயம் இருக்கு பார்த்தீங்களா? இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. அப்படிதான் உங்களுடைய இருதயம். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வெளிவேஷமாக நடிக்கிறீங்கன்ற, மாயக்காரர்கள் என்றார், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்றார், நீதிமான்கள் என்றும் புறம்பே காணப்படுகிறீர்கள். புறம்பே ஒருவேளை மனுஷன் அவங்களை கனம் செய்திருக்கலாம். மனுஷர்கள் அவர்களை பார்க்கும்படியாக அவர்களை தேவனை கனம் செய்யலாம். உள்ளத்திலே மாயத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிறீர்கள் சொல்றேன். எங்களுடைய அக்கிரமத்தை எங்க சொல்லலாம்? ஒரு நாள் நாம சொன்னா ஒருவேளை எடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் தேவன் அவங்களுடைய மாயத்தை எழுதி வச்சிருக்க. என்னுடைய மாயம், என்னுடைய நீதிக்கு ஏற்ற பலன் என்னோடு
வருகிறது. அப்ப அவங்க எப்படிப்பட்ட மாயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சரி, எது பரிசுத்தமானவர்களுக்கு ஏற்றபடி? நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வந்துட்டோம். அசுத்தமானது தொடலை இல்லையா? நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் வாழுகிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? பிரமாணத்தை கைக்கொள்ளணும். தேவன் நீதி இல்லை என்கிறது காரியங்களை தேவன் சொல்றாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க உள்ளத்திலே மாயத்திலும் அநியாயத்திலும் காணப்படுறாங்க. எவ்வளவு அநியாயம் செய்யாம இருக்கிறாங்க பரிசேயர்கள். அவங்க முற்றிலும் மாயக்காரராக இருக்கிறாங்க. நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தான்னா அவரோடு நம்ம என்ன செய்வோம்? அவரோடு பங்காளிகளாக இருப்போம். விபச்சாரம் செய்கிறவன் இங்க பாருங்க, இவ்வளவு அசுத்தமான காரியங்கள் இருந்தால் அதோடு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பங்கு தேவன் நியமிப்பாரு? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. இந்த மாதிரி பழைய மனுஷனுடைய செய்கையை வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடுமா? கண்டிப்பா முடியாது. யாரா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் அவருக்கு பிரியம். சொல்றாரு. அது மாத்திரமல்ல, வம்பும் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளை சோத்திரம் செய்ததிலே தகும். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாது. இது அவரை ஏற்றுக்கொள்ள கூடாததாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு? இங்க எபேசு சகோதரனுடைய பிரச்சனை தான் என்ன? அவங்க அசுத்தமானதை தொட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, இருக்கணும், நடுவுல இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையுள்ள பிள்ளைகளா அப்படின்னா இல்ல. இதெல்லாம் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ நம்மளுடைய அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க பரியாசம் செஞ்சாங்க. இயேசு கண்டுக்கல, அவங்கள நிந்தித்தாரு. அப்புறம் முயற்சி செஞ்சா ஜபாலயத்தில் புறம்பாக்குனாங்க, அவரை பரியாசம் செய்ய பார்த்தாங்க. அப்புறம் அவருடைய வேத வாக்கியங்கள் அசுத்தமானது, தேவனிடத்தில் வந்த போதகம் இல்லைன்னு சொன்னாங்க, உண்மை இல்லாத வார்த்தைன்னு சொன்னாங்க. அப்போ எப்படிப்பட்டவர்கள் பாருங்க, இப்படிப்பட்டவர்களை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால், இவர்கள் மேல தேவ கோபமே இருக்கு அப்படின்னா நாம என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன செய்யப்படுறாங்க? நீதியான உண்மையானவர்கள் இல்லை, எத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறாங்க.
சரி, அவங்க இப்போ என்ன நம்பணும் அப்படின்னா 8ல் பார்க்குறோம், முற்காலத்தில் இப்படிப்பட்ட கோபம் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ அதே போல் இருதயம் இருந்தால் என்னவா இருக்கும்? அப்போ தொடர்ந்து அவங்க அசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க. முற்காலத்திலே அந்த அந்த நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா? ஆமாம். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் அது எப்படி? யார் வெளிச்சத்தை பகலில நடந்தா இடற மாட்டான். இப்ப இடறி விழுகிறீர்கள் என்றால் நீங்கள் யாரு? இப்போ நீங்க சரி, நானும் சரி, இடறி விழுந்தோமானால் யாரு? தேவனுடைய கோபாக்கனைக்கு ஏற்றவர்களாக இருப்போமே. நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? அன்புக்குரிய கனிகளை ஆவிக்குரிய வகையில நாம் வளருவதற்கு ஏற்றவாறு பிரயோஜனப்படுத்திக்கணும். நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப சகல நற்குணம், குட்னஸ், பிறனுக்கு என்ன செய்யாதது? இந்த நற்குணம் இருந்துச்சுன்னா பிறனுக்கு பொல்லாது செய்யாது இல்லையா? சரி, இங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்றவான கனிகளை கொடுக்க விரும்ப முடியல. ஆவிக்குரிய கனி கொடுக்க விரும்பல. ஆவிக்குரிய கனின்னா என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ அவங்க முன்னாடி நடக்கையிலிருந்து மாறி மனம் திரும்பணும். எதுக்காக? அவங்களுடைய முன்னாடி நடக்க இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும்னு சொல்றாரு இல்லையா? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள். அவர் உங்களுக்கு மட்டும்தான் தகப்பன்னு சொல்லாதீங்கன்ற. ஏன்? அது அவரு மட்டும் தகப்பன் கிடையாது இல்லையா? அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய அடிச்சூட்டில நடக்கக்கூடியவர்களை குறித்து என்ன? அவருக்கு சிறப்பான ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, விசுவாசத்தோடு கிரியைகளும் உடையவராக இருந்தாருதான். சரி, இங்க பாருங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள், நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது கோடரியானது மரங்களின் பேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். சரி, தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இங்க யோவான் ஸ்நானகன் பேசி கொண்டிருக்கிறாரு. தொடர்ந்து அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மனம் திரும்புவதற்கு என்று கனி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ மனம் திரும்ப வேண்டியது முதலாவது எப்படி விசேஷித்ததா இருக்கிறதா? இதெல்லாம் நாம் காணப்போகிறோம். மத்தேயு 7:19 சரி, 7:19 சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. என்ன பார்க்குறோம்? எவ்வளோ சோதனை அவர்களுக்கு இருக்கு. அவரை முற்றிலுமாக எதிர்க்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே எதிர்க்கிறது. ஆனால் இவருக்கு யாரு துணையா இருக்கிறார்? பரலோகத்தின் தேவன். அவருடைய சித்தம் செய்தால் தேவன் அவரை விட்டுருவாரா? அவருடைய நன்மையை மறைப்பதற்கு அவர் இல்லை. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்படிப்பட்ட கனிகள்? நாம் பலவீனம் உள்ள கனிகளா? அநீதி உள்ள கனிகளா? நான் முன்னாடி பார்த்தபடி
தேவனுக்கு பிரியமான வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய கனிகளா? நம்ம தொடர்ந்து என்ன பார்க்குறோம்? சொல்றாரு, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். அவங்க அக்கிரமக்காரர்களா இருந்து எப்படி நலமானவைகளை பேசுவாங்க? அவங்க எதுவுமே செய்யாம இருந்தாலே அது நலமா இருந்திருக்கும். அவங்க ஒன்று செய்யறான்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. தவறான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்று நாம் பார்க்கிறோம். சொல்றாரு, உண்மையில்லாத மக்களுக்கு எடுத்திருந்து தேவன் என்ன செய்யறாரு? அப்படிப்பட்ட ராஜ்யத்தை குறித்து, அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து தொடர்ந்து வைத்திருக்கிறாரா? அவங்க கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? சொல்றாரு, இல்லை. மத்தேயு 21:43 ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது மனுஷன் செய்ய முடியாது ஒருவேளை, ஆனால் தேவன் செய்ய முடியும் இல்லையா? நீங்க இத்தனை வருடமும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் போதிக்கிறது இல்லை, நீங்கள் சரியான கனிகளை உங்களால் தர முடியல, நீங்கள் நன்மை செய்யல அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வார் தேவன்? உங்களிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்வாரு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரம் கூடாத கனி எல்லாம் என்ன செய்ய? வெட்டுண்டு அக்னியில போடப்படும்ன்ற. இங்க என்ன பார்க்குறோம்? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது யாரு சொல்றா? மனுஷன் சொன்ன வேணா ஒருவேளை நீங்க பயப்படாம இருக்கலாம். இது தேவன் சொல்றாரு. அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் மனம் மாற வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை நீங்க பூமிக்குரிய வகையில நீங்கள் தேடி ஓடுவீர்களானால் அசுத்தமானதிலே தான் தொடர்ந்து இருப்பீங்க. நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோமானால் நாம் தொடர்ந்து என்னவா இருப்போம்? நீதி உள்ளவர்களாக இருப்போம். மத்தேயு 4:7 இயேசுவே பரிசோதித்து பார்க்கல, டெஸ்ட் பண்ண விரும்பல. ஆனா என்ன சொல்றாங்க? டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்ன்றாங்க. கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகணும், அதுதான் தேவனுடைய விருப்பமா இருந்தால் அது எதுவும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய வகையில் பலவீனமுள்ளவர்களாக இருப்பீர்களானால், நம்ம தொடர்ந்து என்னவா இருக்கிறோம் அப்படின்னா பலவீனமுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம தேவனை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதற்கு இயேசு உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ இப்ப கூட தேவன் நம்மளை பாதுகாப்பார்னா, தேவனை நம்மளை மீட்டு ரட்சிப்பார் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? முதலாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த நீதி இல்லாத காரியங்களை நாம் விளக்க வேண்டியது இருக்கிறது. தேவன் ரட்சிப்பாருன்னு சொல்லிட்டு நானே அநீதியான காரியங்களை செய்வானால், தேவன் ரட்சிப்பாருன்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்வதை இயேசு கேட்டிருந்தாருன்னா அவர் கீழ்ப்படிந்திருக்க கூடுமா? நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? நீதியான காரியங்களை செய்ய நான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். யோவான் 15:2 ஏனெனில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வேலையை செய்கிறது யாரு? தோட்டக்காரர். இயேசு என்னவா இருக்காரு? கொடி மரமா இருக்காரு, செடியா இருக்காரு. நாம என்னவா இருக்கோம்? கொடிகளா இருக்கிறோம். நம்ம தான் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னா, நன்மையான காரியங்கள் நம்மளிடத்தில் இல்லைன்னா, நம்ம அன்பு, கற்பு, தேவனை குறித்து அறிந்து கொள்வது, பாடுகளை சகிக்கல, பொறுமையில வளரல, தேவ பக்தியை நாம் உயர்வாக எண்ணல, சகோதர ஸ்நேகம் இல்லை, அன்பு இல்லை, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை, தேவன் மேலே நாம் என்ன செய்கிறது இல்லை, தொடர்ந்து அவருடைய வேத வாக்கியங்களை நாம் ஆசையா இல்லை,
நான் முன்னாடி சொன்னது போல நாம் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்கல, நீதி இல்லாதவர்களாக இருக்கிறோம், நீதி உள்ளவர்களாக இல்லை, நீதியை விரும்பல அப்படின்னா என்ன இருக்கு? நாம் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை தேடுறோம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தேடல. நாம் நேர்மை உள்ளவர்களாக இல்லை, அன்புள்ளவர்களாக இல்லை, நாம் பிறனை மன்னிக்கக்கூடியவர்களாக இல்லை, இரக்கமுள்ளவர்களாக இல்லை, தயவுள்ளவர்களாக இல்லை, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இல்லை, சாந்த குணமுள்ளவர்களாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, நாம் நன்மை செய்கிறவர்களாக அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இல்லை. இதெல்லாம் தேவனிடத்திலே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். நம்ம கீழே பார்த்தது, நம்ம இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிற யாவும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். நாம் கொடியா இருக்கிறோம், நாம் நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. ஈப்ரு 6:7-8 எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கேற்ற பயிர் முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்க பெறும். முள் செடியையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமே தகாதவையும் சபிக்கிறதற்கு ஏற்றமாயிருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஒரு நிலம் நலமான காரியங்களை கொடுக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் என்ன செய்யல? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு பயிர் முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பெறும். அப்போ முள் செடி முள் பூண்டுகள் முளைப்பிக்கிற நிலமே என்னதுதான்? தகாதவையுமா இருக்கான். அது சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அதோட முடிவு என்னவா இருக்கு? அதன் முடிவு சுட்டெரிக்கப்படுகிறதின் முடிவு. நாம் தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? நாம் வளர வேண்டியது இருக்கிறது. 2 பேதுரு 1:5 இப்படியாக நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இப்படியாக நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை, கேர்ஃபுல், அந்த விசுவாசத்தையும் உங்கள் நம்பிக்கையையும் தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பையும் யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமா? பூமிக்குரிய வகையில் பொருள் கிடையாது, எடுத்துக்கினா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இது என்ன? இது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் நம்ம கூட்டி வழங்கணும். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லைன்னா அதை எடுத்துருவாங்க. சாத்தான் எப்படி சுற்றி திரிகிறான்? மோசம் போகத்தக்கதாக, வஞ்சிக்கத்தக்கதாக சுற்றி திரிகிறான் பூமி எங்கும். அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருவரை எப்படி வஞ்சிக்கலாம், மனம் மாற்றலான்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? முதலாவது நாம் சரியானவர்களாக நடக்கணும், பிற்பாடு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், இல்லையா? அப்போது நம்மளே அதிகமாக ஆவிக்குரியவைகளை வளராமல் இருப்போமானால், நம்ம வளரக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னா சரி, அவங்களுக்கு என்ன இல்லை, ஆவிக்குரியவைகளை வளரணும்னு விருப்பம் இல்லை, அவங்க என்னவா இருக்காங்க? குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்களானால் அவங்க ஆவிக்குரியவைகளை கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க நீதி உள்ளவர்களாக இருந்தால் தேவனானவர் அவங்க நடத்த முடியும். அவங்க எங்கே போனாலும் தேவனானவர் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு நீதியை செய்ய முடியும், நீதியின் வழிகளை அவங்களுக்கு காண்பிக்க முடியும். இப்போ கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும்.
சொல்றாரு சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீங்கள் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிகிறீர்கள். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் சீயோனிலே வாசமாயிருக்கிறார்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கிறவைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிறார்கள். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கைவிடுகிறதுனா அவரை தேடுறாங்க, அவர் செவி கொடுக்காமல் போல அவருக்கு செவி கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். அதனால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறார்கள், உம்மை நம்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்போமானால் அவர் என்ன செய்கிறதில்லை, அவர் கைவிடுகிறதில்லை. அவர் மனுஷன் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அவர் யாரு? அவர் தேவன், பரலோகத்தில் இருக்கிறார் சொல்றார். பாருங்க, சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் என் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சரி, நம்ம தொடர்ந்து தேவனானவர் இடத்திலே என்ன இருக்கிறது என்றால் அவரிடத்திலே நன்மை காணப்படுகிறது. தேவனானவர் தீமை இருக்கா? அவர்கிட்ட தீமை செய்கிறது இல்லை. அவரை நம்பி அவரை சார்ந்து அவரிடத்திலே நம்பிக்கையா இருப்பார்களானால் நாம் என்ன செய்கிறதில்லை, நாம் வெட்கப்படுகிறதில்லை. நாம் தொடர்ந்து அவரை நம்பி இருக்கணும். மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கின்றார். தொடர்ந்து யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? நம்ம தேவன் மேலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு. ஜெபம் செய்து காணுது. பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்க இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. எவ்வளோ உலகத்திலே தந்திரமுள்ளவர்களாகவும் நீதி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய இரக்கம் தயவு என்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் என்று நாங்கள் காண்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாங்கள் அதிக அறிவு உள்ளவர்களாக வளர உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் உங்களுடைய நன்மைகளை நாங்கள் அறிந்து கற்றுக்கொள்ள அநேகருக்கு உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்க நிறைய வாய்ப்பை தரும்படியாக உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதி வழிநடத்தும். உங்கள் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.